இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்த தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல, ஹெல்ப் பண்ணு தோணல? அமுல் பேபி, நான் உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பெட் ஸ்ப்ரெட் ஒழுங்கா போட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுவோம். ஓகே? அந்த பக்கம் பிடிங்க. இருங்க தூக்குங்க. சூப்பர். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல, சௌமியா ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணான்னு கேட்டியா? இல்லங்க, கேக்கல. ஏன்? அது வந்து ஏன் அமுல் பேபி கேக்கல? சௌமியா மேல உனக்கு அக்கறை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சௌமியா விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க சித்தப்பா சொன்னார்ல. இன்னைக்கு எப்படி பேசினாருன்னு பாத்தீங்களா? யாரும் சௌமியா விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்குங்க ஒம்பு? இதே இந்த சௌமியா உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா இப்படி கேட்காம இருந்திருப்பியா? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இப்ப பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சௌமியா என் கூட பிறந்த தங்கச்சி தாங்க. கிழிச்ச இதெல்லாம் வேற யாராண்டியாவது போய் சொல்லி நம்புவாங்க. ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் தான் உன் கூடவே இருந்து பாக்குறேனே, நீ சௌமியா மேல எவ்வளோ அக்கறையா இருக்கிறேன்னு. அது நீ சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்ல. தங்கச்சி தற்கொலை பண்ணிக்க போகிறா, ஒரு அண்ணனா என்ன ஏதுன்னே கேக்கல. உன் சித்தப்பா தப்பான மாப்பிள்ளன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு சொல்றாரு. அத்தையும் நீ ஏன்னு கேக்கல. இதுல சௌமியா என் கூட பிறந்த தங்கச்சி தானே நீ எல்லாம் எப்படி மனசாட்சியா இல்லாம சொல்ற? உண்மையிலேயே கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறவனா இருந்தா இப்படி எனக்கு என்னன்னு விட்டுருப்பியா? சித்தப்பா பொண்ணுங்கிறதுனால தானே பிரச்சனை வந்துரும்னு வேணான்னு ஒதுங்குற. அப்படி இல்லைங்க. என்ன அப்படி இல்லைங்க? இது காரணம் எல்லாம் சொல்லுங்க தமிழ் பேபி. நீ சௌமியாவை உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கல, அதை ஒத்துக்கோ. ஏங்க இப்ப நான் என்னங்க பண்ணும்? என்ன பண்றதுன்னு என்னாண்டியா கேக்குறா? ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா என்ன பண்ணுமோ அத பண்ணு. இருங்க, இப்ப போய் கேட்டு வரேன். அல்லோ, அது நீ இப்ப உடனே போய் கேப்ப? டைம் 12 ஆகுது. அவ ரெஸ்ட் எடுக்க வேணாமா? காலையில போய் வேலையா அவளாண்ட பேசு. சரிங்க. இப்ப தூங்கலாமா? குட் நைட். சௌமியா, பரவாயில்ல பத்துக்கோ. இல்ல, நீ சும்மா தான் படுத்துட்டு இருந்த. அப்புறம் இப்ப உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு பரவாயில்லையா? நார்மல் ஆயிட்டா அண்ணி. உன்னை கூட்டின்னு போலாம் தான் வந்தேன். உன் அண்ணன் உன்னாண்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணுமா அண்ணி? எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ எம்மா, உன் அண்ணன் நான் இன்னும் எதுவுமே சொல்லல. நான் சொல்லிருப்பேன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு எதையாச்சும் உளறி வச்சிடாத. இப்போதைக்கு உங்க அண்ணனுக்கு உங்க கல்யாண விஷயம் எல்லாம் எதுவும் தெரியவே வேணாம். ஏன்னா அத அவன் எப்படி எடுத்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னாண்ட ஆஸ்பத்திரியில என்ன சொன்னனோ அது மாதிரியே இப்போ எல்லாராண்டையும் நீ நந்துவோ. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிரு.
உங்க அண்ணன் ஆண்டியும் அப்படியே இருந்துரு. அதான் இப்போதைக்கு நல்லது. ம், சரி சரி அண்ணி. சரி வா போலாம். ம். உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. இவளை கூட்டின்னு போய் நான் ஏதோ இவ மண்டைய கழுவு போறேன்னு நினைக்கிறீங்க, அதானா? நான் வேணா இங்கே இருக்கிறேன். சௌமியா மட்டும் போய் அமுல் பேபியை பார்த்துன்னு வரட்டும். போய் என்னன்னு கேட்டோம். நீ இங்கே இருக்கிறதான்னு சொன்ன. ஆமா, இங்கதான் இருக்க போறேன். கதிர்க்காக தான் நீ பாய்சன் சாப்பிட்டியா? இல்லண்ண, ஆ? நான் கதிரை லவ் பண்ணந்தான். ஆனா என்னைக்கு அப்பா குடும்ப கௌரவம் தான் முக்கியம், நான் பார்த்த மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரோ அன்னைக்கே கதிர் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள ஒத்து வராது, பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கும் அவன் சொன்னது கரெக்ட் தான்னு பட்டுச்சு. அதனால அப்பா பாக்குற மாப்பிள்ளையவே கட்டிக்கலான்னு நானும் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ண? குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுக்கலாம், வாழ்க்கையுமான விட்டு கொடுக்கணும். ஒரு தப்பானவனை கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் சிந்துறதுக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சுன்னு. வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு அயோக்கியனை தான் எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு. யாராவது ஒருத்தராலையாவது அதை தடுக்க முடிஞ்சுச்சா? என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதுக்கு யாரு நான் இருக்கா இங்க? நான் இருக்கேன். நான் சித்தப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி சூசைட் பண்ற மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. வேண்டாம், நீ எனக்காகலாம் ஒண்ணு பேச வேண்டாம். ஏன்? இப்பதான் உனக்காக பேச யார் இருக்காங்கன்னு கேட்ட. நான் பேசன்னு சொன்னா வேணான்னு சொல்ற. அப்பாவை பத்தி தான் நமக்கு எல்லாம் தெரியும்ல. அவர்தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டாரே. எனக்காக நீ அவர்கிட்ட பேசி நீ அவருக்கு எதிரி ஆயிடாத. அதுக்காக என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சில ஸ்பாயில் ஆவறத என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா? அவனை கட்டிக்கிட்டா நீ செத்து போயிருன்னு வேற சொல்ற. உன் உயிரை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல.